கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்த விவகாரத்தில் புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சிபிஐ விசாரணை கோரி தாக்கல் கூறப்பட்டவர்கள் தாங்கள் மனு தாக்கல் செய்யவே இல்லை என உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த வழக்கில் இது புதிய திருப்பமாக பார்க்கப்படுகிறது. இன்று தீர்ப்பானது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் தற்பொழுது சிபிஐ விசாரணையை நாங்கள் கோரவே இல்லை என்று அவர்கள் கூறியிருப்பதனால் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இதை எப்படி எடுத்துக்கொள்ளப் போகிறார்கள் என்பதனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். கரூர் துயர சம்பவத்தில் மகனை இழந்த பிரபாகரன் இந்த மனுவினை தற்பொழுது தாக்கல் செய்திருக்கிறார். அதே போன்று மனைவியை இழந்த செல்வராஜ் மற்றும் சகோதரியை இழந்த பிரபாகர் புதிய மனுவினை தாக்கல் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியாமலேயே உச்சநீதிமன்றத்தில் எங்கள் பெயரில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்திருக்கிறார்கள். பல்வேறு புதிய திருப்பங்களும் உச்சநீதிமன்றத்தில் இன்றைய நடைபெறக்கூடிய விசாரணையில் நடைபெறும் என தெரிய வருகிறது. தமிழக வெற்றி கழகம் கோரிய சிபிஐ விசாரணை கோரிய அந்த மனு தாக்கல் செய்யப்படவில்லை என்று கூறியிருப்பதனால் இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்படுமா அல்லது சிறப்பு விசாரணை குழுவை விசாரிக்குமா என்பதனை இன்றைய தினம் விசாரணைக்கு பின்பு தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் இந்த சிபிஐ கோரிய மனுவை தாக்கல் செய்தது யார் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது.